சிந்திக்கிற அளவுக்கு இவங்களதுல ஒன்றும் இருக்காது. ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிற ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது, யூடியூப் ப்ரோட்டஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாட்டை வீடியோ ரெகுலராக நான் பார்க்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவங்கெல்லாம் அரசியல் சார்ந்தவங்க தானே. சாட்டை யார்? நாம் தமிழர். மாரிதாஸ் யார்? ரைட் விங்கு. சவுக்கு யார்? எந்த பக்கம் வேணாலும் பேசுவார் காசு வாங்கிட்டு. இல்லை படத்துக்கு ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்க சார், இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா அது சார் பாசிட்டிவாக சார் நீங்கள் ரிவ்யூ சொல்கிறதுல வந்து அதுலேயே நான் சொல்கிறேன் சார். நீங்கள் ரிவ்யூ சொல்லணும்னா நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு தேட்டரில் போய் நின்றுக்கின்னு பண்ணி நீ பேசுறது அவன் பேசுறது இதை வந்து இதை வந்து கவுண்டமணி செந்தில் இப்படி பேசுகிற மாதிரி இருக்குல்ல இருக்குன்னா அது வந்து அது என்ன கேட்குறேன், அது என்ன ரிசல்ட் தரப்போகுது? படம் பார்த்துட்டு வரக்கூடிய ரசிகர்கள் சேனல் போய் கேள்வி கேட்குது. நீங்கள் ஒரு சேனலே நடத்துறீங்க, ரெண்டு பேரும் நின்று பேசுகிறீங்க. தியேட்டராண்ட போயிட்டு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கடை விரிக்கிறது? நீங்கள் திமுக சொம்பு இதில் என்ன பேர் இல்லைன்னா மறைக்கிறதுக்கு இருக்கு. நீங்கள் ஊரில் இருக்கிற திமுக சொம்புன்றது அவங்களே ஒத்துப்பாங்களே. ரோஸ்ட் பிரதர்ஸே ஒத்துக்கிறாங்க. சீமானுக்கும் அந்த நடிகைக்கும் உள்ள பிரச்சனையை நாக்கில் நுர தள்ள பேசுறது யாரு? நிறைய பேர் பேசுனாங்க. நிறைய பேர்ல பெரும்பாலும் திமுக சார்ந்தவங்க தானே. ஓகே, நான் சவால் ஒரு கேட்டா நான் அந்த சவால் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை, அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் சொன்னேன் லைவ் நடத்தலாம் வான்னு கூப்பிட்டேன். சகிலாவுக்கு இருக்கிற தைரியம் முக்தாருக்கு இல்லை. ஒருத்தர் வந்து ஆதரவாக சார், அவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான் சார், நான் உண்மைதான் சார், இன்னசென்ட்டாக கூட இருக்கிறான் சார், அவன் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறான்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஊடக வலிமை இருக்குது, உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி இருக்குது, அதை தாண்டி ஆட்சி இருக்குது, இந்த தைரியத்தில் பண்ணுற மாதிரி ஆயிடுது இல்லை. அதை மாற்றிக்கணும். அது கண்டிப்பாக தாவேக்கு பெரிய மைனஸ். அது இப்போ இந்த பசங்களை மாற்றிக்கணும். நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தா நீதிபதியை கூட விமர்சிக்கிறாங்க சார். மெச்சூர்டா சார்? அது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும். நிச்சயமா சொல்றேன். எப்படி அந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சவனு கேட்டா ரோஸ்ட் பிரதர்ஸும் கூட இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம ஜாம்பவான் நேயர்களுக்காக பேசி வரீங்க. சமீபத்தில் ஒரு தியேட்டருக்கு முன்னாடி நிறைய பேர் ரிவ்யூ சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் வந்து நிறைய படங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பேசுகிறப்ப விஜய் ரசிகர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு அந்த ரெண்டு ரோஸ்ட் பிரதர்ஸ் அவங்களுக்கும் ஒரு இஷ்யூ ஆச்சு சார். அப்புறம் கடைசியில் அந்த தம்பியை பேசின ஒருத்தரை அரெஸ்ட்டும் பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க. யார் அவங்க? முதல்ல அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க யார்? முதல்ல இந்த இருவர் சேர்ந்து இந்த ஒரு டாக் ஷோவும் சரி, அல்லது வந்து இருவர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணுறதும் சரி, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முதல் சொன்னால் லாரன் ஹார்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில் இருக்க வந்து ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார், ஒருத்தர் வந்து ஃபேட்டாக இருப்பார். ஓகே, அப்படி தான் ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் நீங்கள் லாரன் ஹார்டின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தாலே ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி. ஆமாம், ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆமாம், அது லாரன் ஹார்டி சொல்லி எங்கள் காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். எப்படி வந்து உங்களுக்கு வந்து சார்லி சாப்ளின் எப்படியோ அவர் சிங்கிளாக பண்ணுவார், ஸ்லோவாக பண்ணுவார். சார்லி சாப்ளின் வந்து காமெடி வந்து ஸ்லோவாக பண்ணுவார். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க. அந்த வகையில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்ந்ததுன்னு சொன்னால் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டாக் ஷோ நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வந்து ரொம்ப ஃபன்னியாக அல்லது வந்து கேட்டால் ஒரு காமெடியாக அதே சமயத்தில் வந்து சிந்திக்கிற மாதிரின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து யூடியூப் ப்ரோடக்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே, எனக்கு யூடியூப் ப்ரோடக்ட்ஸ் நான் தொடர்ந்து பார்ப்பேன். நான் அரசியல் சார்ந்து கட்சி சார்ந்து இருந்தால் கூட அது ஒன்று ரெண்டு வந்து நமக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசக்கூடிய அந்த சில விஷயங்கள் நாடார் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட்டு அது ஒரு சில வீடியோக்களை ஒதுக்கிட்டு இப்போ சீமான் குறித்து பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருமையில் பேசுறதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து பாராட்ட முடியாது. பட் அது விமர்சனத்துக்கு உள்ளது தான் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து. ஆனால் பொதுவான ஒரு வீடியோக்கள் வந்து நம்ம பார்க்கும்போது இவங்க அரசியல் சார்பு இல்லாமல் நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். இவங்க ஒருவேளை திமுக வந்து சார்ந்து அல்லது திராவிட இயக்கங்கள் சாராமல் வந்து இவங்க ஒரு நடுநிலையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ எனக்கு உடனே தோன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிதாபங்கள் வந்து கோபி சுதாகர்
பட் கோபி சுதாகரில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவங்க 2 பேரோட சேர்ந்து இன்னொரு நபரையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. 3வது நபர் 4வது நபர். அப்போ வந்து இது ஒரு குழு காமெடி தான். நீங்கள் கோபி சுதாகர்ன்றது டைட்டில் கிடையாது, பரிதாபங்கள் தான் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது நமக்கு வந்து என்னன்னா 2 பேர் மட்டுமே வந்து பண்ணக்கூடியதுன்னா அது இவங்க தான் யூடியூப் தான். அது வந்து டாக் ஷோவும் சரி, அது காமெடியாக நீங்கள் எடுத்துட்டாலும் சரி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக எண்ணிக்கையில் ஆட்கள் வச்சு பண்ணும்போது அதை நம்ம வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது. ஓகே. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து வேற லெவல். உண்மையாக கோபி சுதாகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தொடரக்கூடிய சப்ஜெக்ட்லாம் வந்து சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது. பல விஷயங்கள் பல ஹிட் அடிச்சிருக்காங்க. வந்து இப்போ ஒரு அரசியல் சார்ந்து வெளிப்படையான அரசியலோட மையப்படுத்தி காமெடி பண்ணி ஒரு ஷோ நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் அவங்க ஜென்ரல் கான்செப்ட் எடுத்து நம்ம வந்து பேசிட்டு போயிடலாம், சரிங்களா? அது நம்ம 2 பேர் இமிடேட் பண்ணலாம் பேசிக்கலாம். இப்போ முல்லை கோதண்டம் கூட எடுத்துக்கிட்டீங்க கேட்டிங்கன்னா வந்து அவங்க 2 பேர் மட்டுமே தான் பண்ணுவாங்க. பெரும்பாலும் 3வது நபர் 4வது பேர் ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி அவங்க வச்சு பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆனால் இது எல்லாமே வந்து அவங்கெல்லாம் ஒரு ஜென்ரல் கான்செப்ட் எடுத்து அதில் அரசியல் வரும், ஒரு ட்ராக் அப்படி வரும். அவங்க ஒரு சொசைட்டி கருத்து இருக்கும் சார். ஆனால் முழுக்கமே வந்து ஒரு அரசியல் மட்டுமே பேசக்கூடிய டாக் ஷோ. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு நிலையில் பேசக்கூடியவங்க. சார்பு நிலை எல்லாமே பேசுறதுன்றது ஜென்ரலாக அது பேசலாம், அது வேற. ஆனால் ஒரு சார்பு நிலை எடுத்து பேசியும் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 1,00,000 பேர் பார்க்குற அளவுக்கு ஒரு வீடியோனா அது யூடியூப்ல தான். அதில் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பேசுறது. 1 2 நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு மாதத்தை வந்து ஒரு 8 வீடியோ 10 வீடியோ போடுறாங்கன்னா, இல்லை ஒரு 20 வீடியோ போடுறாங்கன்னா அதில் ஒரு 4 5 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒருமையில் பேசுகிறத தாண்டி பேசுவாங்க. நம்ம கூட ஒருமையில் பேசுகிறோம், நம்மளும் வந்து ஒருமையில் பேசாமல் இல்லை. பட் நம்ம பேசுறது வேறு, அவங்க ஒரு காமெடியாக பேசி போடுறது. நம்ம ஒரு அறச்சிட்டத்தோடு பேசுவோம். நம்ம சில நேரங்களில் அறச்சிட்டம் இல்லாமையும் பேசுவோம் சில நேரத்தில், நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து யூடியூப் ப்ரோட்டஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து க்ளீனாக போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வந்து என்ன பண்ணுவாங்க, காலி பண்ணுறாங்க. அது நிறைய நம்ம ஏதோ ஒரு சார்பு நிலை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்திக்கிற அளவுக்கு இவங்களதுல ஒன்றும் இருக்காது. ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங்கு 2 பேரும் சேர்ந்து பேசுகிற ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது யூடியூப் ப்ரோட்டஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ. நானும் கேட்பேன் தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய வீடியோ பார்க்கணுன்ற எண்ணமே எனக்கு. நம்ம வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. பட் யூடியூப் ப்ரோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவேன். யூடியூப் ப்ரோட்டஸாக ஃபாலோ பண்ணுவேன். வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கூட நான் பார்ப்பேன். நமக்கு பிடிக்காது சவுக்கு சங்கர், இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்காதுங்க, அவர் கேரக்டர் பிடிக்காதுங்க, அவர் பேசுறது பிடிக்காதுனாலும் கூட என்ன சப்ஜெக்டுன்றதை நான் பார்ப்பேன். அது வந்து சவுக்கு சங்கத்தை நான் பார்க்குறது வந்து மாரிதாஸும் பார்ப்பேன், சில நேரங்களில் பாண்டியது பார்ப்பேன், சில நேரத்தில் பார்க்க மாட்டேன். சாட்டை இது ஃபுல்லாக பார்ப்பேன். சாட்டை வீடியோ ரெகுலராக நான் பார்க்கக்கூடிய. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவங்கெல்லாம் அரசியல் சார்ந்தவங்க தானே. சாட்டை யார், நாம் தமிழர். மாரிதாஸ் யார், ரைட் விங்கு. சவுக்கு யார், எந்த பக்கம் வேணாலும் பேசுவார் காசு வாங்கிட்டு. இவர் யார் அப்படின்னு கேட்டால் யூடியூப் பேசுங்கன்னா அவங்க டிஎம்கே. சில நேரத்தில் வந்து கரிகாலனுடைய வீடியோ கூட பார்ப்பேன் நான், அந்த ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி. சில நான் டைம் இருக்கும்போது பார்ப்பேன். பட் ரெகுலர்ன்றது கிடையாது. பட் இவங்க வந்து நான் வந்து யூடியூபர்ஸ் நான் ரெகுலராக பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினா நிச்சயமாக இல்லை. ரோஸ்ட் பிரதர்ஸ் இல்லை முதல்ல அவங்க அரசியலுக்கானவங்களா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசும்போது நீங்கள் மாற்று அரசியல் இப்போ வந்து யூடியூபர்ஸை எதுக்காக நான் அதை கம்பேர் பண்ணணும்னு பார்க்கணும். அவங்க சொல்லக்கூடிய வந்து கடைசியில் வந்து ஒரு எத்திக்ஸை வந்து நிற்பானுங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நிற்பானுங்க. ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அது மைனர் குஞ்சா இருக்கட்டும், இன்னொரு தம்பி அவங்க பேர் சரியாக கூட எனக்கு தெரியாது தான். பட் வந்து ஒரு எத்திக்ஸை வந்து நிற்பாங்க கடைசியாக. யூடியூப் ப்ரோட்டஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா வந்து கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து முடிப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து அது மாதிரி ஒன்றுமே இருக்காது. பணன்னு பேசுவானுங்க, இவங்க பாருங்க 2 பேரும் பேசுவாங்க தவிர சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குமே தவிர அதில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஈடுபாடு இருக்காது. பொதுவாக எனக்கு வந்து இந்த கண்ணாடி போட்டுன்னு பேசுகிறாங்களே பிரபா, கண்ணாடி போட்டுனா அவனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பேசினா என்னன்னு கேட்டேன். கண்ணு தெரியாதுல்லடா, நீங்கள் கண்ணு தெரியும் தானே, யாரை வேணால் நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுங்க. நீங்கள் எதுக்கு கூலிங் கிளாஸ்? இப்போ நீங்களும் கண்ணாடி போட்டு தான் நான் கண்ணாடின்றது கூலிங் கிளாஸை சொல்கிறேன். நான் கூலிங் கிளாஸை சொல்கிறேன். இப்போ நான் இதாக கண்ணு தெரியும் எனக்கு, நீங்கள் டபுளாக தெரியுங்க சார். இப்போ என் பிரச்சனை எனக்கு. ஓகே மிஸ்கின் மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு பேசுகிறோம். கண்ணாடி எதுக்கு போடுறீங்க? அது ஸ்டைலுக்கு போடுறீங்களா இல்லை வந்து இது பாதிக்குதுன்னு சொல்லி போகிறேன்? இது பாதிக்குதுன்னா நீங்கள் ஏன்னா ஒரு கண்ணாடி போடாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய பார்வை, உங்கள் கண்ணு என்ன பேசுதுன்றது தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு கண்ணுக்கு ஒரு மொழி இருக்குது தெரியுமா? இருக்கா? எஸ், கண்ணுக்கு ஒரு மொழி இருக்குது.
நீங்கள் வாய் என்ன பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து காட்டி கொடுக்கும். இந்த கண்ணாடி போட்டு திருட்டு பசங்க ஒன்றுங்க ஓப்பனாக பேசுகிறேன். கூலிங் கிளாஸ் போட்டு. ஆமாம்மா, எதுக்கு போடுறீங்க? கண்ணில் பிரச்சனை சார், கலைஞருக்கு வந்து கண்ணில் பிரச்சனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதுக்கு தான் அவர் கண்ணாடி போட்டதே. கண்ணாடி போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பவர் கிளாஸ் இருக்கும், பவர் கிளாஸுக்கு மேலே தான் அந்த பிளாக் கண்ணாடி வரும். ஆனால் கண்ணில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அதனால தான் அதுக்கு நான் இரவு நேரத்தில் கூட நீங்கள் வந்து கண்ணாடி போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல சார், இரவு நேரத்தில் வந்து கண்ணாடி போட்டால் என்ன ஆகும்? இரவுன்னு தானே தெரியும் கருப்பு கிளாஸ் போட்டால். ஆனால் அது அவங்களுடைய அந்த இரவு நேரத்தில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியும் டே அண்ட் நைட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலருக்கு வந்து நிறும். பகலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் ஆகிடும் வெளிச்சத்தில். அந்த மாதிரி வந்து கண்ணாடிகள் தான். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, அவங்கெல்லாம் வந்து வயது மூப்பில் ஏதோ அவங்க கண்களை பாதுகாக்கணுன்றதுக்காக எம்ஜிஆர் போட்டிருக்கிறாரு, கலைஞர் போட்டிருக்கிறாரு, இதெல்லாம் வர. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் பேச வரவங்க எதுக்கு கண்ணாடி போடுறீங்க? எனக்கு நான் போட்டேன் பிரபா கண்ணாடி, 2 ஷூட்டில் மட்டும் போட்டேன் மெட்ராஸ் எனக்கு. அப்போ ஓகே நம்ம போகாத விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, சார் இல்லை சார் வீடியோ இல்லைன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் சொல்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது மெட்ராஸ் ஐயானத்தில் ஒரு பக்கம் கண்ணு செவனாயிடுச்சு ஃபுல்லாகவே, தண்ணி வேறு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ வேறு வழி இல்லாமல் நான் வந்து போட்டேன். அந்த 2 வீடியோ தான் போட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லை கண்ணாடி போட்டு பேசணுன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கண்கள் பேசக்கூடிய மொழின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன், உதாரணத்துக்கு இவங்களே எடுத்துப்போம், யூடியூப் போட்டஸே எடுத்துப்போமே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேசுகிறது, அவங்க வாய் பேசும், அவங்களோட உடல் பேசும், கை பேசும், கண் பேசும், எல்லாமே பேசும்போது அப்போ அதை பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து கண்ணாடி, அவங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டுன்னு ஏதாவது ரிசல்ட் இருக்கா இவனுக்கிட்ட? இந்த ரோஸ் பிரதர்ஸில் ரிசல்ட் இருக்கா? வம்படியாக பேசுறது படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறாங்களா? வம்படியாக பேசுறது வேற பிரபா, கருத்தியெல்லாம் பேசுறது வேற. இல்லை படத்துக்கு ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்க சார், இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. அது சார் பாசிட்டிவாக சார் நீங்கள் ரிவ்யூ சொல்கிறதுல வந்து அதுலேயே நான் சொல்கிறேன் சார், நீங்கள் ரிவ்யூ சொல்லணும்னா நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு தேட்டரில் போய் நின்றுக்கின்னு பண்ணி நீ பேசுறது அவன் பேசுறது ஏதோ வந்து இந்த வந்து கவுண்டமணி செந்தில் இப்படி பேசுகிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து அது என்ன கேட்குறேன்னா, அது என்ன ரிசல்ட் தரப்போகுது? நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறீங்களா, எப்படி பார்த்தாலும் தியேட்டராண்ட போய் நீங்கள் ரிவ்யூ கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு சேனல், இப்போது ஒரு காமன் பீப்புள் வந்து இருக்கிறாங்க சார், இப்போ வந்து ஒரு சேனல் இருக்கிறாங்க, அவங்க சேனலுக்கு கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து கேட்குறாங்க வச்சுக்கலாம். நேர்காணல் வந்து கேட்கும்போது அவங்க வந்து இந்த படம் நல்லா இருந்தது நல்லா இல்லை ஏதோ ஒன்று கருத்து சொல்லுவாங்க. நான் சொல்கிறது படம் பார்த்துட்டு வரக்கூடிய ரசிகர்கள் சேனல் போய் கேள்வி கேட்குது. நீங்கள் ஒரு சேனலே நடத்துகிறீங்க, 2 பேரும் நின்று பேசுகிறீங்க, தியேட்டராண்ட போயிட்டு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கடை விரிக்கிறது? என் கேள்வி அதுதான். இப்போ நான் கேட்குறேன், இப்போ எல்லாருமே சினிமா விமர்சனம் பண்ணுறாங்க, என் சவுக்கு சங்கரே பண்ணுறாரு, சினிமா விமர்சனம் பண்ணுறாரு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் போட்டோஸ் பண்ணுறாங்க, பலரும் பண்ணுறாங்க. தியேட்டர் வாசலை போய் நின்றுக்கிட்டு வந்து அவங்க பண்ணவே இல்லை, ரிவ்யூ பண்ணவே இல்லை. ஒரு ஸ்டுடியோக்குள்ளே வைக்கிறேன். நீங்கள் ஸ்டுடியோ இருக்குது, இப்போ நீங்கள் அங்கே போய் பண்ணது என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீ கண்டிப்பாக நீங்கள் யாருன்றதும் தெரியும் சார், தெரியுமா தெரியாது சார்? இப்போ நான் கேட்குறேன் சார், யார் சார் இப்போ நான் நீங்கள் திமுக சொம்பு இதில் என்ன மறைக்கிறதுக்கு இருக்கு? நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க திமுக சொம்புன்றது அவங்களே ஒத்துப்பாங்களே, ரோஸ்ட் பிரதர்ஸே ஒத்துக்கிறாங்க. ஆமாம், ஊருக்கே தெரியும் இதில் என்ன இருக்குது, திமுக சொம்புன்னு தெரியும்ல சார். அவங்க திமுக ஆதரிக்கிறாங்க, விஜய் தாக்குறாங்க, ஸ்ரீமானை தாக்கி பேசுவாங்க, ரெகுலராக நடக்க தானே இருக்கு. இந்த சினிமாக்கும் இதுக்கும் என்ன சார்? நான் அதை தான் நான் கேட்குறேன். இப்போ சினிமாவில் இப்போ வந்து சார் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், சினிமா வந்து இப்போ நான் கூட படம் பார்த்துட்டு வரேன் சார், படம் பார்த்துட்டு வரும்போது என்னை கேட்குறாங்க, சில பேர் வந்து கேட்பாங்க, இல்லை நான் அப்புறம் பேசுகிறேமான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஏன்னா இங்கே சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரபலமானவர்கள் சொன்னாலே சார் இதில் ஒன்று இருக்குது பிரபா, அதை வந்து நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். இன்றைக்கி இந்த எதுக்கு இந்த தாவேக்காக இவ்வளோ சிக்கல்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரபலமானவர்கள்லாம் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது, பிரபலமானவர்கள்னால் அவங்கள வந்து ஏதோ வந்து ஒரு காண கிடைக்காத மனிதர் மாதிரி பார்க்குறது தான் இன்றைக்கி விஜய்க்கு வந்து இவ்வளோ சிக்கலானது. எது பலம் நினச்சாரோ அதுதான் பலவீனமாயிடுச்சு. அது ஒரு கதை. இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த வீடியோவில் இவங்க பேசுகிறதுனால, இவங்க வீடியோ ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் பார்க்கறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் வந்து இவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. இப்போ நீங்கள் போய் தியேட்டரில் போய் நீங்கள் நிற்கும் போது அப்போ உங்களை பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் கூட தானே செய்யும். இப்போ ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு சொன்னால் அங்கே கூட்டம் கூட தான் செய்யும். அங்கே வந்து அந்த கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்க ஒரு கூட்டத்தை வச்சு நீங்கள் வந்து நான் கேட்டால் நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விவாத பொருளாகும் அந்த இடத்துல. அது தியேட்டர்லையோ இல்லை நீங்கள் தியேட்டரில் ஒரு மூலையில் இருக்கிறீங்க, ரோட்டில் நிற்கிறீங்க, எங்கேயோ நிற்கிறீங்க, அந்த ஸ்பாட்டில் போய் படம் பார்த்துட்டு வரும்போது நீங்கள் ரிவ்யூன்ற பேரில் நீங்கள் பேசும்போது அங்கே ஆதரவாக இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்ண தானே செய்வான்.
பட் மற்றவங்க பேசுனாங்கன்னா போகாது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தனியாக கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களே கூட போயிருப்பீங்க. வாங்க பைட் தனியாக எடுத்துக்கலாம் சார் சொல்லிட்டு பைட்டு கொடுத்து சார் நீங்கள் எப்படி சொல்லி கேட்கணும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கடை விரிக்கிறவனுங்க 2 பேருமே வந்து வாயை திறந்தீங்கன்னா இங்கேருந்து அது வந்து ஏறக்குறைய இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிடும். கன்னியாகுமரியிலேருந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வரைக்கும் போயிடும். 2 பேர் வாயுமே நம்ம பார்த்துருக்குறோம். அதில் ஏதாவது நீங்கள் கருத்தை தூக்கி சொல்கிறீங்களான்னு பார்த்தா கிடையாது. கட்சி சார்ந்தா கருத்து சொல்லக்கூடாது ஒன்றும் கிடையாது. கட்சி சார்பில் இருந்தால் கருத்தும் சொல்லலாம். ஆனால் அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், இதில் என்ன கருத்து இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் தாக்கி பேசுறதில்ல. இப்போ சீமானை தாக்கி பேசுறதுனால சீமான் கூட சாஞ்சிட போதா? நான் கேட்குறேன். நீங்கள் வந்து சார் நீங்கள்லாம் வந்து என்ன, நீங்கள்லாம் யார் ஓனர், நீங்கள் வந்து உங்களுடைய ஓனரோ அவங்க நைட்டில் பேசிட்டு தான் இருப்பாங்க, நட்பு ரீதியாவோ. அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு யார் ஓனரோ, இப்போ உதாரணத்துக்கு திமுக தரப்பில் உங்களுக்கு ஓனர்னு வச்சுங்க, யார் வேணும் நீங்கள் ஓனராக வச்சுங்க. அதில் இருக்கிற அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு முறையில் கூட நைட்லாம் பேசலாம். நீ வந்து என்ன சீமான் வந்து இதை போன உங்களுக்கு நான் தெரியும், நான் சொல்லி தான் ஆகணும் இந்த இடத்துல. சீமானுடைய அந்த நடிகை விவகாரம் இருக்குல்ல, அதை பெரும்பாலும் நாக்கு நுர தள்ள பேசுனது யார் பிரபா? நீங்கள் சொல்லுங்க பிரபா, பேசலாம். இன்னைக்கு சீமானுக்கும் அந்த நடிகைக்கும் உள்ள பிரச்சனையை நாக்கில் நுர தள்ள பேசுனது யாரு? நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர்ல பெரும்பாலும் திமுக சார்ந்தவங்க தானே. ஓகே, திமுகவை சார்ந்துன்னா என்ன, திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய பேசுனாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரோடக்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வார்த்தை பேசுவாங்க, சீமானை தரக்குறவா கூட பேசுவாங்க, கடந்து போயிடுவாங்க. அடுத்து வேற வீடியோ பார்ப்பாங்க, அடுத்து வேற ஆளை யாரையும் விட்டு வச்சது கிடையாது வச்சுங்களேன். என்ன பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து பேசுறது தான். பட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கும். கடைசியாக முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். இதுதாங்க இந்த பிரச்சனை, இப்படி இதுதாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு நியாயம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது சிலது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், சிலது ஏற்றுக்காம இருக்காது. அது வேற. இப்போ நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் இந்த மனோஜ்னு நினைக்கிறேன். ஓகே சார். அவன் பேர் மனோஜ். ஆனால் அவன் இன்னமும் ஒரு சேனல் ஒன்று நடத்துகிறான். அது பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ரோஸ்ட் பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி. கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படி கிடையாது. கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்காது. அவன் தனியாக தான் உட்காந்து பேசுவான். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி மேட்ருனா, நடிகையோட மேட்ருனா பெரும்பாலும் அவன் தான் பேசுவான். என்னமோ பேர், அவன் பேர் மனோஜ்னு ஒரு தம்பி. ஓகே சார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசுறதே ராகமாக பேசுவான். எங்கே இந்த இடத்தில் வந்து நடிகை விஜயலட்சுமியோடு சீமான் இந்த ஹோட்டலில் தங்கினார், அவர் தான் எல்லாம் எல்லாம் அது அந்த அந்த லேங்கு நீங்கள் எப்படி சொல்றது இல்லை, அந்த ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்கும். மனோஜ்னு சொல்லி வந்து ஒரு தம்பி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்குன்னா, அந்த சேனல் நம்ம வந்து எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அதனால பேர் தெரிஞ்சாலும் நீங்கள் போட மாட்டீங்க, பீப்பெல்லாம் போடுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து கிட்டேருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. அந்த நடிகைக்கும் சீமானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருவரும் சந்தித்தார்கள், வந்து மாலை மாற்றிக்கொண்டார்கள் என்பதை விஜயலட்சுமியே சொன்னார், அப்படி இப்படி போட்டு இருப்பானுங்க. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சரி, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா வந்துன்னா, ஒரு தனிப்பட்ட விவகாரம் கோர்ட்டில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேரே சொல்ல, விஜயலட்சுமி பேர்லாம் சொன்னால் அதெல்லாம் நீங்கள் பீப் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நீதிமன்றம் போயிட்ட பிறகு அப்போ இவங்க 2 தரப்புலையும் என்ன பிரச்சனை நடந்துச்சு, சீமான் தரப்புலையும் விஜயலட்சுமினா 2 பேரும் ஒருத்தர் சாடிட்டாங்க தான், 2 பேரும் மன்னிப்பு கேட்கணும்னு ஆயிடுச்சு. ஒருத்தர் சாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்திலே பிரச்சனை போயிட்ட பிறகு நம்ம அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நாக்கு நுர தள்ள பேசிட்டு இருப்பானுங்க. இது வந்து ஒரு பர்சனல் அட்டாக் தானே. ஓகே. இப்போது அரிநாடார் குறித்து யூடியூப் ப்ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறாங்க, அதில் வந்து அரிநாடாரை போட்டு ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே போட்டு வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அரிநாடார் என்ன பேசினாருன்னு ஒன்று இருக்குது. அரிநாடார் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த மேட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆணவ படுகொலை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காணொலி போட்டுருந்தாரு. காணொலியில் அந்த சுர்ஜித்ன்ற பையன் வந்து நம்ம சாதிகார பையன் தான்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டாரு. அதை வந்து இவங்க கேட்ட கேள்விகள்லாம் நியாயம், நீ மட்டும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணலையா, நீ வந்து உன்னுடைய வந்து போறீங்க, அதெல்லாம் சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அரிநாடாரை போட்டு இது பண்ணாங்க. அவர் பேசுனதுக்கு அவங்க பதில் பேசுனாங்க. எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்க முடியாது, ஒரு சில வார்த்தைகள்லாம் வரம்பு மீறி போச்சு தான் யூடியூப் போட்டு. ஆனால் வந்து கேட்ட விஷயம் சரி. ஓகே, நீ வந்து ஒரு ஆணவ படுகொலையை நீ எப்படி ஆதரிக்கிற, ஒரு கொலை பண்ணவனை வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி வந்து காதலுக்கு எதிராக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் சாதிக்காரன்னு சொல்லி பேசுறதுலாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸோ அதனால் ஒரு 50. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இந்த ரோஸ் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடியோக்களை நான் பார்த்துருக்குறேன். இப்போ சாட்டை துறைமுகம் எனக்கு கூட சில கருத்து வேற்றுமைகள் இருக்குது. ஆனால் எல்லா காணொலியும் பார்ப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 41 பேர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து சடானன் என்ன சொல்கிறான் வந்து சாட்டை குடும்பருக்கு வந்து கேட்டினா 43 பேர். என்னடா இவன் ஏதோ புதுசாக சொல்கிறானே 43 பேர். நான் பார்த்தேன்
ஒரு பிள்ளைக்கு வந்து கர்ப்பிணியாக இருந்திருக்கு, 2 வயிற்றுல வந்து 2 பிள்ளைகள். ஓகே, வெளியே யாருமே பேசல, இது யாருமே பேசல, யாருமே தோணவே இல்லையே, எனக்கே தோணவே இல்லை. கேள்வி கூட பட்டோம் நம்ம, ஒரு கர்ப்பிணி பொண்ணா 2 குழந்தை இருந்துச்சான். ஆனால் நம்ம அதை கணக்கிலேயே வச்சு உயிரை கவுண்ட் பண்ணி சொல்றாருல்ல. இப்போ புரியுதுங்களா? எல்லாரையும் நம்ம கவனிக்கணும். சாட்டை கிடக்கும். ஓகே, நான் மதிக்க அதை அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணுமா இல்லையா? சாட்டைகிறவர்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ நான் மேற்கோள் போட்ட காட்டி 4 தடவை எனக்கு எந்த ஈகோ எனக்கு கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான வியூவர்ஸு, எனக்கான வந்து என்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் வருவாங்க, என் பேச்சை கேட்டு திட்டுறவங்க வருவாங்க. அதை பற்றி எனக்கு அதை பற்றி இல்லை, நான் எல்லாத்தையும் நான் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறாள். ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து சாட்டை துறைமுறைன்னு சொல்லி வந்து நம்ம வந்து பேசுறது நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும்ல, கவனிக்கப்பட வேண்டியது இல்லை. இப்படி தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட பேசுனீங்கன்னா பரவாயில்ல. எனக்கு ஒன்றும் இந்த தம்பிக்கு மேலே எனக்கு ஒன்றும் இது கிடையாது. பட் கொஞ்சம் விஷயம் இல்லாமல் இருக்குது. நான் நேராக பார்த்தா சொல்லுவேன், இப்போ நீங்கள் வீடியோலாம் நல்லா இருக்கு நான் பார்ப்பேன், ஆனால் விஷயத்தோட முடிக்க மாட்டீங்க. ஒரு கருத்து வரல. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸை வந்து நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க கடைசியாக அந்த வீடியோவில்? திட்டுறது பெரிய குழப்பம் கிடைப்பிருப்பாது. நான் கேட்குறேன், இவரை வந்து சீமானை திட்டுறதுனால சீமானை ஏதாவது கூட சாஞ்சிருப்பாரு, சீமான் வந்து ஏதாவது பாதிக்கப்பட போகிறாரா நான் கேட்குறேன். இல்லை சீமான் ஓட் பேங்க் ஏதாவது குறைஞ்சிட போதா? சீமான் வந்து முழுக்க நிற்கிறது தன்னம்பிக்கையில் தான், யாரை நம்பியே நிற்கலை. அதனால் நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணனாலும் ஒன்றும் கிடையாது. உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க போதில்லை. நீங்கள் பேசுறதுனால ஒன்றும் இதுவாகிட போகிறதில்ல. ஓகே, பட் நீங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் வாங்கிட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு வரம்பு இருக்குது. இப்போ நம்ம முக்தார் மேலே நமக்கு என்ன முரண் இருக்குது? முக்தார் வந்து நல்ல பத்திரிகையாளர், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டால் ஒரு எல்லை மீறி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி வந்து இவர் வந்து பெரியவர் வந்து காமாட்சி நாயுடு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஒரு நபரை வந்து இன்றைக்கி வந்து காமெடியாக ஆகிட்டீங்க. நான் அதை மறுக்கவே அதுக்கு முதன்மையான பங்கு முக்தாருக்கு தான் இருக்குது. முதல்ல அவர் தான் பண்ணார். ஓகே, முக்தாருக்கு தான் இருக்குது. நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணால் பரவாயில்ல. இப்போ நான் சவால் விடுறேன்னு கேட்டால் நீங்கள் நான் அந்த சவாலை இன்னி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. முக்தார் அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் சொன்னேன் லைவ் நடத்தலாம் வான்னு கூப்பிட்டேன். ஒரு லைவ் ப்ரோக்ராம் போ. நான் பாருங்க, நான் லைவ் ப்ரோக்ராம் சமீபத்தில் நான் வந்து ஷகிலாவை கூப்பிட்டேன். அம்மா நான் லைவ் ப்ரோக்ராம் ரெடி, நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு வரணும்னு கேட்குறாங்கன்னா, அப்போ நான் என்ன சொன்னேன்னா லைவ் போட்டுங்க, நான் வரேன், ஓப்பன் ஸ்டேஜில் நீங்கள் லைவ் போடுங்க, நான் வரேன்னு சொல்கிறேன். நான் உங்கள் இன்டர்வியூ நான் வரேன். ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவுக்கு தயக்கணும்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் அதிகமாகும். ஓப்பன் ஸ்டேஜ் போடணும், லைவ் பண்ணணும்னு சொன்னால் இதுவாகும். சரி, அப்படி பண்ணுறதுனாலும் வந்து பண்ணிக்கலாம் சார், வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், என்ன சார் லைவ் தேவையில்லை, நான் 2 கேமரா போடுறேன், ஃபுல் கண்டென்ட் ரெடி வர சொல்லுங்கள். அதே மாதிரி வந்தேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப மரியாதையாக தான் பேசுனாங்க. அவங்க வந்து இவங்க சொன்ன அளவுக்குலாம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் நான் போனேன். அவங்க நேர்காணல் முழுமையாக என்ன சொல்லணும்னா அவங்க கேட்ட நேரத்தை விட கூடுதலாகவே பேசிட்டோம். கூடுதலாகவே பேசணும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து வீடியோ பேசணும் நாங்கள். அப்போ அவங்களுக்கு இருக்குது. இப்போ அந்த தைரியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்தாருக்கு இல்லைல்ல. ஷகிலாவுக்கு இருக்கிற தைரியம் முக்தாருக்கு இல்லை. இப்போ புரியுதுங்களா? ஓகே, 2 கேமரா வச்சுட்டு வருகிறேன். அப்போ இது மாதிரி ஏங்கிறன்னா இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர்ன்ற அந்த நெறி இல்லை. சொல்லிக்கிறீங்க நீங்கள் பத்திரிகையாளர் சொல்லி, ஆனால் அந்த நெறியை பின்பற்றணும்ல. ஒரு காலத்தில் மினிமம் நான் சொல்கிறேன், ஃபுல்லாகவே பண்ணணும். நீங்கள் மினிமம் அந்த நெறியை பின்பற்றணும்ல. அதை தான் நான் சொல்கிறேன். எத்திக்ஸ் எல்லாம் பண்ண இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இருக்க இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும்னா அதிகமான காணொலி பார்க்குற அளவுக்கு அவங்க வந்து ஈர்க்கப்படுற மாதிரி அவங்க பேசலை. விஜய் பற்றி பேசுகிறாங்களா சார்? சம்மந்தமே இல்லாமல் தேட்டரில் வந்து அதுதான் இல்லை. நான் என்ன சொல்லுன்னா இன்றைக்கி நடக்கிற விஷயத்த நான் சொல்ல முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். ஒரு விஷயம் நடந்துச்சு, சட்டம் அதனுடைய வேலையை செய்யுது, அது சம்மந்தமாக வந்து அங்கே நடந்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் பேசலாம், பேசவே கூடாதா அப்படின்னு கிடையாது, தாராளமாக பேசலாம். நீங்கள் விஜய் கூட குற்றம் சாட்டி கூட நீங்கள் பேசலாம். ஆனால் பேசக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் பேசக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே பேசுகிறது பிரபா ஒரு மைக்கை பிடிச்சி வந்து ஒரு முச்சந்தியில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு முட்டு சந்தில் இல்லை ஒரு ஜங்ஷனில் பேசுகிறோன்னு வச்சுங்களேன், அது அங்கே அண்டர்ஸ்ட் ஆகுமா ஆகாதா? எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் பேசுகிறேன். அது எப்படி வேணாலும் எடுத்துங்களேன். இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினாலும் சரி தான், இல்லை விஜய்க்கு எதிராக பேசினாலும் சரி தான், இல்லை இப்படி எடுத்துக்க திமுகவுக்கு ஆதரவாக பேசினாலும் சரி தான், திமுக ஆட்சிக்கு எதிராக பேசினாலும் ஒரு ஜங்ஷனில் நின்று நான் பேசுனேன்னா அங்கே கிளாஷ் ஆகும் தானே? கண்டிப்பாக. அப்போ அங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் தானே? உங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எது? யூடியூப்.
ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிட்டு உட்காந்து பேசலாமே. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பேசுறீங்கன்னா அங்கே எவ்வளோ ஒருத்தன் ஆதரவாளர் வரதானே சார் பிரபா பண்ணுவான். கண்டிப்பாக அங்கே ஒருத்தர் சப்போர்ட்டுன்னு ஒருத்தர் வரதானே செய்வான். இங்கே ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. அது வந்து தப்புன்னு சொன்னாலும் அதை வந்து ஆதரித்து பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. திமுக தரப்பில் தப்புன்னு சொன்னாலும் அதை ஆதரிக்க ஒரு கூட்டம் இருக்குது. அதிமுக தப்புனாலும் அதுக்கு ஒரு ஆதரிக்க கூட்டம் இருக்குது. விஜய் தரப்பில் தப்புனாலும் அதை ஆதரிக்க கூட்டம் இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு விமர்சிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அரசியல் அப்படி போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஒரு பொது இடத்துல போயிட்டு நீங்கள் பேசுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாளர் ஒருத்தர் 4 பேர் வரதானே செய்வான். அவனை போய் சட்டையை பிடிச்சி தள்ளுறது இழுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தைரியத்தில் நீங்கள் பண்ணுறீங்க? அது தப்பு தானே. ஓகே, ஒருத்தர் வந்து ஆதரவாக சார், அவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான் சார், நான் உண்மைதான் சார், இன்னசென்ட்டாக கூட இருக்கிறான் சார், அவன் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறான்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஊடக வலிமை இருக்குது, உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி இருக்குது, அதை தாண்டி ஆட்சி இருக்குது, இந்த தைரியத்தில் பண்ணுற மாதிரி ஆயிடுதுல்ல. ஓகே, வரம்பு தாண்டக்கூடாதுல்ல. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டுடியோ வச்சு நடத்துகிறீங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் உள்ளே புகுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏய் என்ன ஒரு சேனல் நடத்துக்கிட்டு நீ இப்படி பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பண்ணான்னா நீங்கள் சொல்லலாம். பட் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு காமன் பிளேஸில் போய் அந்த பொதுவெளியில் எல்லாரும் உங்களுக்கு சொந்தம் எனக்கும் சொந்தம் இல்லை. அந்த பொதுவெளி ஓகே, ஒரு பஸ் ஸ்டாண்டுன்றது உங்களுக்கு சொந்தம் எனக்கு சொந்தம், ஒரு தியேட்டர்ன்றது உங்களுக்கு வந்து நீங்கள் நடமாடனா நானும் நடமாடலாம். பொது இடம் இல்லை. அந்த பொது இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே ஒரு 4 பேர் அவனுக்கு வேண்டப்பட்ட வரதானே செய்வான். உங்களுக்கு 4 பேர் வந்துட்டா நீங்கள் 40 பேர் வந்துட்டா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? ஓகே, நான் பொதுவாக சொல்கிறேன். நான் அங்கே வந்து தேவையில்லாமல் சார், அதனால தான் நான் சொல்கிறேன் முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை யாரும் அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறார். யாருக்கு சொன்னது அந்த வார்த்தை? யாருக்கு சொன்னது? இந்த மாதிரியான நபர்களுக்கு தான், கட்சிக்காரங்களுக்கு, எல்லாருக்கும் சொல்கிறது அந்த வார்த்தை. ஆமாம், அரசியல் பண்ணாதீங்கன்றது. இது நீங்கள் அரசியல் தானே பண்ணுறீங்க. இப்போ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களோட வியூவர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். நான் கேட்குறேன், நீங்கள் யூடியூப்ல 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க அந்த வீடியோவை. எப்படி யார் பார்க்குறாங்க? யூடியூப் ப்ரோட்டஸை வந்து பிடிக்காத நபர்கள் கூட பார்ப்பாங்க, பிடிச்சவங்க பார்ப்பாங்க, பிடிக்க எல்லா வீடியோஸும் நம்மளோட இன்டர்வியூஸ். அதான் தான் சொன்னேன், சவுக்கு சங்கரை பிடிச்சவங்க மட்டும் தான் பார்க்குறாங்களா? ஓகே, சவுக்கு சங்கரை பிடிக்காதவங்க கூட பார்க்குறாங்க. சேகோரை பிடிச்சவங்க தான் என் வீடியோ பார்க்குறாங்களா? என்ன பிடிக்காதவங்க கூட பார்ப்பான், இவன் என்ன பேசலாம் அப்படிங்க. இல்லை இப்போ நீங்கள் பேசுகிறப்போ நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு நம்ம மேலே உங்கள் மேலே கூட வைக்கலாம் சார். இப்போ நான் இங்கே பேசுகிறேன் சார் உங்கள்கிட்ட, நான் விஜய்க்கு எதிராக நான் பேசுகிறேன், அசிங்கமாக வருது ஃபோனில், வீடியோவில் பேசுகிறதே வருது, நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ நானும் 4 சவுத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிறோம், நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க. என் ஃபோன் நம்பர் ஊருக்கே தெரிஞ்ச ஃபோன் நம்பர் தான். அசிங்கமாக திட்டுறான் ஃபோனில், விஜயோட ரசிகரை திட்டுறான் பச்சையாக திட்டுறான் ஃபோனு. அதனால் நான் வந்து நேம் இல்லைனா எடுக்கிறதே இல்லை. இதெல்லாம் நான் பல பேரை இழந்துட்டேன் உண்மையிலேயே. யாராவது நேம் இல்லாத நிறைய கெஸ்ட் சொல்லி கேட்டிருக்கோம், பேசினா கால் பண்ணி அசிங்கமாக பேசுகிறானுங்க சார். சீமானை கூட நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் சார். யாரும் இப்படி வந்து எனக்கு ஃபோன் போட்டு பேசினது 1-2 ரெக்வஸ்ட் பண்ணி கூட ஒரு கால் வரும். நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் இப்படி வந்து பேசுகிறீங்க, திமுகவோட ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு ஒரு தர்க்கம் பண்ணுவாங்க, வாதம் பண்ணுவாங்க. அது கடுமையாக, அந்த வாதம் கடுமையாக கூட போகும். ஆனால் கருத்து பரிமாற்றம், ஆமாம் கருத்து கடுமையாக. ஆனால் யாரும் அசிங்கமாக வல்கராக திட்டமாட்டாங்க, பச்சையாக கொச்சையான வார்த்தையில் திட்டமாட்டாங்க. அதை மாற்றிக்கணும். அது கண்டிப்பாக தாவேக்கு பெரிய மைனஸ். அது இப்போ இந்த பசங்களை மாற்றிக்கணும். நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தா நீதிபதியை கூட விமர்சிக்கிறாங்க சார். மெச்சூர்டா சார்? அது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும். நிச்சயமாக சொல்கிறேன். ஓகே, எப்படி அந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சவனு கேட்டால் ரோஸ்ட் பிரதர்ஸும் கூட இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும். ஓகே, நான் சொல்கிறேன். நான் தான் இப்போ மீண்டும் சொல்கிறேன்ல சார், யூடியூப் ப்ரோட்டஸில் வந்து ஒரு 100 வீடியோ வெளியிடுறாங்கன்னா அதில் 5 நமக்கு முரண்படும். இப்படி அவங்க பேசக்கூடாது, இப்படி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கடுமையான வார்த்தை எதுக்கு போடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதில் வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு ஒரு ஃபீல் அதாவது முழுமையடையும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு மேட்டரை சொல்லியிருக்காங்கப்பா. தாட்டை பேசும்போது அந்த காணொலி முழுசுமே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை முழுமையடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அவன் ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்பான். யார்? சாட்டை. இதுதான் ஃபைனல், இதுதான் வந்து அப்படின்றத கடைசியாக வந்து முடியும். இப்படி தான் இருக்கும். ஏதாண்டி சில பேர் இருக்கிறானுங்க, சில மேதாவிங்க, அதிமேதாவிங்க, யார் இந்த மதன் கௌரி இவெல்லாம் என்னடா புதுசாக சொன்னானே விடாது, நடந்த விஷயத்த அப்படியே சொல்லுவானுங்க. இங்கே என்ன நடந்தது, அங்கே என்ன நடந்தது எல்லாத்தையும் பார்த்து எந்த முடிவும் எடுக்காமல் நம்மக்கிட்டே விட்டுருவானுங்க. இதுக்கு ஒரு வீடியோ கடைசியாக அதுக்கு என்னன்னா கையை இப்படி ஓட்டுவானுங்க, கோடிக்கணக்கில் பார்க்குறாங்க. ஆமாம், அப்படி அதுதான் இப்போ அதுதான் நமக்கு இது கேட்டனா. இவங்க எப்போ ஃபவுண்டேஷன் போட்டானுங்க, இந்த ஃபவுண்டேஷனில் யார் நமக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், கடைசியாக என்ன தானே முடிவுக்கு வந்த மதன் கௌரி அப்படின்னு சொன்னால் ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டான். இங்கே இருக்கிறத அப்படியே சொல்லியிருப்பான், அங்கே நடந்ததை அப்படியே சொல்லியிருப்பான், 2 பக்கம் நடந்ததை வந்து மொத்தமாக சொல்லிவிட்டு நீங்களே முடிவு எடுத்துங்கன்றான். இப்படி நிறைய இருக்குது அது மாதிரி. ஸோ அதனால் இது வந்து ரோஸ் பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் மாற்றிக்கணும்னு தான் சொல்கிறேன். வேறு ஒன்று குற்றச்சாட்டாக நான் சொல்லலை.
எனக்கு ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக ஆதரிங்க, தப்பே கிடையாது. உங்களுடைய யார் வேணாலும் ஆதரிக்கலாம், தாராளமாக உங்கள் நிலைப்பாடு தான் வேணாம். ஆனால் நீங்கள் ஆதரிக்கிறதுனால இன்னொருத்தரை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பேசுறதுக்கு கூட ஒரு இடம் பொருள் இருக்குல்ல. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு அரசியல் பலம் இருக்குன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலம் இழந்தவங்க தான் யார், தாவேகா பொறுத்த வரைக்கும் பலம் இழந்தவங்க தான், அதிகாரத்தில் இல்லை. ஆனால் அவங்க செய்கிற தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுறதுக்கும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கான இடம் இருக்குன்ற நான். ஓகே, இடம் பொருள் ஏவல்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதுதானே அங்கே நீங்கள் இடம் பொருள் இருந்து பார்க்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பேசுவீங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு பின்புலம் ஆட்சி இருக்குது, கட்சி இருக்குன்றதுக்காக ஒரு பொது இடத்துலலாம் போயிட்டு நீங்கள் அண்ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி நான் கேட்குறேன். இன்றைக்கி அவங்க வந்து ஒருத்த வந்துட்டா நீங்கள் துரத்திட்டீங்க, ஒரு 50 பேர் வந்து அங்கே கிளாஸ் தானே ஆகும். கட்டாயமா சார், அது அவசியம் இல்லைல்ல, அது தேவையில்ல. அங்கே யாரை நீங்கள் கெட்ட பேர் வைக்கிறீங்க, யாரை சங்கடப்படுத்துறீங்க, முதலமைச்சர் ஆட்சி, இதான உண்மை. அதான் முதலமைச்சர் இதை யாருமே அரசியல் பண்ணாதீங்கன்றார். ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், இது பெரிய ஒரு டிசாஸ்டர், இதை வந்து நீங்கள் அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் கரெக்ட். பல விஷயங்கள் சார் எங்களுக்காக ரோஸ்ட் பிரதர்ஸ் அவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. சமீபத்தில் அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள், அதுக்கு பின்னாடி யூடியூபர்ஸுடைய தகவல்கள்லாம் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். நன்றி சார்.